இந்தியாவின் நம்பர் 1 விமான நிறுவனமான இண்டிகோவில் நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் கேள்விப்பட்டீங்களா? உங்களுடைய அடுத்த விமான பயணம் இருக்கா? அப்போ இத கட்டாயம் பாருங்க. இது உங்க பிளானையே மாத்திடும். அடுத்த 60 வினாடில முழு உண்மையும் சொல்றேன். இந்தியாவுல 60% விமான சந்தையை வச்சிருக்கிறதே இண்டிகோ தான். இப்போ எல்லாரும் விமானம்னா இண்டிகோ தான், கரெக்ட் டைம்க்கு போகும்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? கடந்த சில நாட்களா இண்டிகோவில் 1000க்கும் மேல விமானங்களை ரத்து செஞ்சிருக்காங்க. ஒருத்தர் தன் கணவர் இறுதி சடங்குக்கு போக முடியாம தவிச்சிருக்காங்க. இது ஒரு பயங்கரமான குழப்பல். இதற்கு காரணம் விமானிகள் சோர்வடையக்கூடாதுன்னு அரசு கொண்டு வந்த புது ஓய்வு விதிகள் தான். இந்த விதிகளுக்கு இண்டிகோ தயாராகவே இல்லையாம். சென்னை, மதுரை, கோவைன்னு நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் பல விமானங்கள் ரத்தாகிருக்கு. வெளிநாட்டுக்கு போகணும்னு பிளான் போட்ட நம்ம ஊர் ஆட்கள் பல பேர் விமான நிலையத்திலேயே தவிச்சு நிக்கிறாங்க. இண்டிகோவோட பெரிய தவறு என்னன்னா, இந்த புது விதிகளை பத்தி 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும். ஆனா செலவை குறைக்கணுங்கிறதுக்காக சரியான அளவுல புது விமானிகளை வேலைக்கு எடுக்காம கோட்டையை விட்டுட்டாங்க. மத்த பெரிய நிறுவனங்கள் இதை சரியா பண்ணிருக்காங்க. இண்டிகோவோட நம்பகத்தன்மை இப்போ ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஒரு காலத்துல சரியான நேரத்துக்கு போகும்னு சொல்லப்பட்டவங்க இப்போ லேட் ஆகும்னு பேர் வாங்குறாங்க. அரசு இப்போ இண்டிகோவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கு. விமான பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நேரம் எவ்வளவு முக்கியம்னு இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது. இந்த நெருக்கடியிலிருந்து இண்டிகோ மீண்டு வர நிறைய காலமாகும்னு சொல்றாங்க. மற்ற நிறுவனங்கள் இப்போ புதிய விமானங்களை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பயணம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தினமும் இந்த மாதிரி உண்மையான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விமான பயணம் இனி இப்படி இருக்கும்னு பார்ப்போம்.